அதாவது நோய்கள் ஏன் வருது அப்படின்னா, தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, ஓய்வே இல்லாமல் உடம்புல வலிக்கும். வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ காயம் இருக்குதுன்னு அர்த்தம். காயம் ஏற்படுகிறது. அந்த உடல் வலி என்பது உழைப்பினால உடம்புல வலி உங்கள் உடம்புல ஒரு அடி அடிக்கிறோம், அந்த இடத்துல வந்து என்னாகும்? ஒரு காயம் மாதிரி தான் அது. அப்போ அது என்ன பண்ணணும்? விடணும். விட்டால் தான். அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும்? அது புண்ணாக மாறிடும். அந்த காயம் அப்படியே மேம்பட்டு மேம்பட்டு புண்ணாக மாறிவிடும். ஒரு கையில் வந்து ஒரு கம்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, மெதுவாக தான் அடிக்கிறீங்க, ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடிக்கும்போது அதில் ஒரு வலி ஏற்படும், அதில் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதில் புண்ணாக மாறிடும். அந்த காயம் அப்படியே பெரிதா, அது ஒரு காயம்தான். அதுபோல் உழைக்க உழைக்க நம்ம உடம்பு சூடாகும், தேய்மானம் ஏற்படும். அப்போ தேய்மானம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் அப்போ வலி ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டால் தான் அது வந்து அந்த காயமெல்லாம் குணமாகும். திரும்ப உழைக்கணும். திரும்பவும் உழைச்சா திரும்பவும் அந்த உடம்பு பாதிக்கப்படும், தசைகள் சூடாகும், தேய்மானம் ஏற்படும். தேய்மானம் ஏற்படும், உடம்பில் வலிக்கும். உழைச்சா உடம்புல வலி ஏற்படும். அந்த வலி அடங்குற வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 10 மணி நேரமாக நைட்டு நல்லா தூங்கணும். அப்போ அந்த பகலில் உழைப்பினால் ஏற்பட்ட உடலில் ஏற்படுகிற அந்த காயத்தினால் ஏற்படுகிற வலி அது சரியாவதற்கு நமக்கு ஒரு 10 மணி நேரமாக தூங்கணும். அப்போ தான் உடம்புல உள்ள வலி எல்லாமே முற்றிலும் போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காயமெல்லாம் ஆறிடுச்சு. உழைப்பினால் ஏற்பட்ட தேய்மானம், இந்த உராய்வு, இது எல்லாம் காயம் எல்லாம் வலி எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ பழையபடி திரும்ப உழைக்கிறோம், திரும்ப ஓய்வு எடுக்கிறோம். இந்த நடைமுறை இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓய்வாக இருந்து கிடையவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க உழைச்சிக்கிட்டே. அப்போ என்ன ஆகுன்னா, உடம்புல அந்த வலி அதிகரித்து தேய்மானம் அதிகரித்து, வலி அதிகரித்து, காயம் அதிகரித்து அது வந்து குணமாகறதுக்கு அவங்க ஓய்வே எடுக்காமல் கடைசியில் அது புண்ணாக மாறிடும். அதுதான் நோயாக மாறுகிறது. இப்போ வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க இதயம், நுரையீரல், கல்லீரல் எல்லாமே உழைச்சிக்கிட்டே இருக்குது, ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கே வேணாலும் உங்களுக்கு அந்த காயம், வலி, புண்ணு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுறுப்புகளில் கூட, சிறுநீரகத்தில் கூட அந்த வலி, நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்லா உழைக்கிறார் அப்படின்னா அதோட வலி எங்கே இதயத்தில் ஏற்படும், நுரையீரல் ஏற்படும், உடல் முழுக்க தான் அந்த வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படும் போது அந்த வலியிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் போதிய அவகாசம், ரெஸ்ட் எடுக்கணும் 10 மணி நேரமாக. அப்போ தான் பழையபடி அந்த ஃபுல்லாக வலியெல்லாம் சரியாகி திரும்ப உழைப்பதற்கு தயாராகும். அப்போ அந்த கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள், 4 மணி நேரம் தான் தூங்குறது, அந்த மாதிரி தூங்காமல் கூட உழைச்சிட்டு ஒரு விடுமுறைன்னா சுத்தமாக ஓய்வு எடுக்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க உடம்பில் அந்த தேய்மானம், இந்த உடம்பில் ஏற்படுகிற வெப்பம், இது பாதிப்புகள், இது புண், அந்த காயம் அதெல்லாம் பெருசாகி நோயாக மாறுகிறது. இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நல்லா உடல் உழைக்கிறவங்க உடம்புல வலி போகிற அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். வலி போகிற அளவுக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்போது உங்கள் உடம்பு உழைப்பினால் வந்து ஏற்படுகிற அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் உழைப்பதற்கு தகுதி ஏற்படுத்தி கொள்ளும். ஆரோக்கியமான உடம்போடு நீங்கள் உழைக்கலாம். திரும்ப நல்லா உழைக்கிறீங்க, உடம்புல வலி ஏற்படுகிறது, காயங்கள், அந்த தேய்மானம், உராய்வு, அதுதான் காயங்கள். வெப்பம் சூடாகுது, உடம்பு பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் நீங்கள் நல்லா ஓய்வு எடுத்தீங்கன்னா உடம்புல உள்ள வலியெல்லாம் நீங்கி மீண்டும் உழைப்பதற்கு ஆரோக்கியமான அந்த நிலை என்பது ஏற்படுகிறது உடம்பில். அதனால் ரொம்ப கடினமாக உழைக்கிறோம், மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. மற்றவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒரு மேனேஜராக இருப்பீங்க, ஒரு முதலாளி யாராவது, அப்போ நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஓய்வே எடுக்காமல். படுத்தா கூட உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, ஓய்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ உடம்புல ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும், உராய்வு ஏற்படும், தேய்மானம் ஏற்படும், வலி ஏற்படும். வலி தான் காயங்க. அப்போ வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உடம்புல வலி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளே ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு. உடல் முழுதும் வலிக்குதுப்பா அப்படின்னா உடல் முழுதும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரே மருந்து ஓய்வு தான். ஆனால் நீங்கள் ஓய்வு எடுக்காமலே உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்னாகும்? கடைசியில் அந்த காயங்கள்லாம் புண்ணாக மாறி அதுவாக நோயாக மாறுது. அப்போது இந்த உடம்பு முழுக்க வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதயத்தில் வலிக்கலாம், நுரையீரலில் வலிக்கலாம், கல்லீரலில் வலிக்கலாம். உடல்னால் உடலுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது தானே. அப்போ நீங்கள் ஓய்வே எடுக்காமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த வலி தான், அந்த அந்த இதுதான் வந்து நோயாக மாறுது. ஒரு நுரையீரல் சம்மந்த நோயாக மாறலாம், கிட்னி சம்மந்த நோயாக மாறலாம், கல்லீரல் சம்மந்தமான நோய், இதய சம்மந்தமான நோயாக மாறலாம். அதனால் உண்மையிலே இந்த நோய்களுக்கு மருந்து ஓய்வு தான். அதனால் டெய்லி ஒரு 8 மணி நேரமாக நல்லா தூங்கணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் 8 மணி நேரம்லாம் தூங்கவே முடியாது. 6 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. நல்லா தூங்கணுன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, மின்சாரம் இல்லாத உலகம்,
மின் விளக்குகள் இல்லாத அந்த உலகத்துக்கு நம்ம போனால் மட்டும்தான். வேறு வழியே இல்லை. இரவு உங்களால் முழிச்சே இருக்க முடியாது. இரவு நேரத்தை நீங்கள் தூங்கி தான் கடந்தாகணும். நம்ம இன்றைக்கி இரவையும் பகலாக மாற்றி நமக்கு தூக்கம் குறைஞ்சி போச்சு மின்சாரம். அப்போ 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அங்கே மின்சாரம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லாமே செயலிழந்து போயிடும் படிப்படியாக. உங்களுக்கு மின்சாரம் இருக்காது, மின் விளக்குகள் இருக்காது. குடிசையில் பகல் ஃபுல்லாக நீங்கள் நடந்த போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது. அதனால் நல்லா ஓடுவீங்க, நடப்பீங்க, உட்காருவீங்க, எழுந்திருப்பீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, விளையாடுவீங்க. இப்படி உடல் உழைப்பு. இதனால் உடம்புல வலி இருக்கும். பகலில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா உடல் உழைப்பு. இரவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம். வேறு வழியே இல்லை. மின் விளக்குகள் இல்லாதனால நீங்கள் தூங்கி தான் இரவை கடந்து வரணும். அப்போ நல்லா ஓய்வு கிடைக்கும் உடம்புல. பகலில் உழைப்பு, இரவில் ஓய்வு. பகலில் உழைப்பினால் ஏற்பட்ட உடல் உராய்வு, தேய்மானம், வலி, காயம் இதெல்லாம் இரவு ஆறிவிடும். மீண்டும் உழைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மீண்டும் தயாராகி விடுவீர்கள். இப்படி ஒரு நிலைமை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு நோய்களே வராது. இங்கே தூக்கம் குறைஞ்சி போகிறதுனால தான் உடம்புல நோய் வருது. உடம்புல வலி அதிகமாகி, அந்த உழைப்பினால் உடல் வலி அதிகமாகி அதுதான் நோயாக மாறுகிறது. இங்கே தூங்குவதற்கு வாய்ப்பு இல்லை, அவகாசம் இல்லை, அனுமதி இல்லை. அதனால் இங்கே நோயாளிகள் பெருகி கொண்டே வருகிறார்கள். இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ்ந்துட்டோன்னா வேறு வழியே இல்லை. இரவில் நம்ம தூங்கி தான் நம்ம அந்த இரவை கடந்து வர வேண்டும். ஏனெல்லாம் நம்மிடம் மின்சாரம் இருக்காது, மின் விளக்குகள் இருக்காது. அதனால் இரவு நம்ம தூங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. தூங்கினா நம்ம உடம்பு உழைப்பினால், பகல் நேரத்தில் உழைக்கிற உழைப்பினால் உடம்பில் ஏற்படுகிற வலி, தேய்மானம், உராய்வு, வெப்பம், காயம் எல்லாமே சரியாயிடும், ஆறிடும். அதனால் நோய்கள் வருவதற்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாய்ப்பே கிடையாது.